Hi friends, welcome to Sai Veda IAS Academy. TET exam question ல English questions paper நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு பார்க்க போறது sentence pattern. இங்க பாருங்க, ஒரு வேர்ட்ஸ் கொடுத்திருக்கேன் நானு. Under, sit, I, a tree. Is it a sentence? இது ஒரு சென்டென்ஸா? ஆனா மீனிங் இருக்குது. It is not a sentence though it has meaning. மீனிங் இருந்தாலுமே இது வந்து சென்டென்ஸ் கிடையாது. அப்ப சென்டென்ஸ்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 5 காம்போனன்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு மேக் எ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கு 5 காம்போனன்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் தே? சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் அண்ட் அட்ஜென்ட். இந்த 5 காம்போனன்ட்ஸ் ஒரு சென்டென்ஸ்க்கு தேவை. அதுல சப்ஜெக்ட்னா என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் பார்க்கலாம். ஓகே, சப்ஜெக்ட்ங்கிறது இட் கம்ஸ் அட் ஃபர்ஸ்ட் இன் த சென்டென்ஸ். சப்ஜெக்ட் comes at first in the sentence. இதான் வந்து ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரும். நார்மலா நம்ம ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா அது சில வேர்ட்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணும். who, what அப்படிங்கிற which அதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணதுன்னா that is subject. Okay, here example, Devi reads a book. Devi reads a book. இந்த இடத்துல who reads a book? அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றது தேவி. So it is a noun. Noun வந்து சப்ஜெக்டா வந்திருக்கு இந்த இடத்துல. Next example, he is building a house. Who is building a house? He is building a house. இந்த இடத்துல ஒரு pronoun வந்து சப்ஜெக்டா வந்திருக்குது. Next Chennai is the next example, Chennai is the hottest city. Which is the hottest city? whichங்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுது சப்ஜெக்ட். சென்னை, சென்னைங்கிற ஒரு ப்ராப்பர் நவுன் சப்ஜெக்டா இருக்கு இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் கிராமர். இங்கிலீஷ் கிராமர் taught by ராஜு. what is taught by ராஜு? வாட்ங்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுது இட் இஸ் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ஆன்சர்ஸ் ஃபார் வாட், which and who. இது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றது சப்ஜெக்டா தான் இருக்கும் ஒரு சென்டென்ஸ்ல. நீங்க அப்படியே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒரு சூஸ் பண்ணும்போது, ஆன்சர் சூஸ் பண்ணும்போது நீங்க சப்ஜெக்ட்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஸ்விம்மிங் இஸ் மை ஹாபி. இந்த இடத்துல ஜெரண்ட் வந்து சப்ஜெக்டா வருது. நீங்க ஐஎன்ஜி இருக்குன்னு சொல்லி இது வந்து நமக்கு வெர்பா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஐஎன்ஜி இருந்தா அது வந்து ஜெரண்ட், நவுன் பிளஸ் ஐஎன்ஜி, தட் இஸ் வெர்பல் நவுன் ஜெரண்ட். ஸோ ஜெரண்ட்ங்க சப்ஜெக்டா வரலாம் நமக்கு. ஸோ இங்க ஸ்விம்மிங் இஸ் மை ஹாபி, இதுல ஸ்விம்மிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், டு எர் இஸ் ஹியூமன். இன்ஃபினிட்டிவ், டு எர்ங்கிறது வந்து இன்ஃபினிட் 2 பிளஸ் வெர்பு. இங்க நீங்க வெர்பு இருக்குன்னு நினைச்சு வீண் போட்டுற வேண்டாம். இது வந்து சப்ஜெக்ட், இன்ஃபினிட்டிவும் சப்ஜெக்டா வரலாம். நெக்ஸ்ட், த மேங்கோஸ் இன் த பேஸ்கெட் ஆர் எல்லோ. இவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க. த மேங்கோஸ் in the basket. இது ஃபுல்லாவே இது வந்து phrase. இந்த phrase நமக்கு வந்து என்னவா வரலாம்? சப்ஜெக்டா வரலாம். அப்போ noun, pronoun, proper noun, infinitive, gerund and phrase இப்படி எல்லாமே வந்து நமக்கு சப்ஜெக்டா வரலாம். நீங்க அதனால அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். the mangoesனா ஒண்ணு, இந்தங்கிறது ஒண்ணு அப்படி நீங்க கன்ஃபியூஸ் ஆகி ஆப்ஷன்ல சூஸ் பண்ண வேண்டாம். இந்த சப்ஜெக்ட்ங்கிறது இல்லாத சென்டென்ஸே நமக்கு கிடையாது, எக்ஸப்ட் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்ல தான் சப்ஜெக்ட் இருக்காது. நான் அதை உங்களுக்கு ஃபர்தரா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட், சப்ஜெக்ட ஃபாலோ பண்றது வெர்ப். சப்ஜெக்ட ஃபாலோ பண்றது வெர்ப். ஓகே, வெர்ப்னா என்னதுமா? வெர்ப்ங்கிறது ஆக்ஷன் வேர்ட்ஸ். வெர்ப்ங்கிறது ஆக்ஷன் வேர்ட்ஸ். தமிழ்ல வினைச்சொல்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். சிங், டான்ஸ், ஜம்ப், ரன், வாக், ஸ்லீப், ஸ்டடி, ஈட், ரைட் எல்லாமே வந்து ஒரு வினைச்சொல். எல்லாமே வந்து வெர்பு தான். எந்த ஒரு சென்டென்ஸ்லயுமே வந்து வெர்பு இல்லாம இருக்காது. இது வந்து வெர்பு எதை ஃபாலோ பண்ணி வருது அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி தான் வரும். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, சப்ஜெக்ட் தேவி ரீட்ஸ். சப்ஜெக்ட்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, தேவி ரீட்ஸ் எ புக். அந்த தேவிங்கிற சப்ஜெக்டை ஃபாலோ பண்றது என்னது? ரீட்ஸ். அப்ப இது என்னது? வெர்பு. ஓகேயா, ரீடுங்கிற வெர்பு.
தேவி ரீட்ஸ் எ புக். இது வந்து வெர்பு சப்ஜெக்ட். ஐ ஏட் மேங்கோஸ். ஏட்ங்கிறது வெர்பு. ஏன்னா ஐங்கிறது சப்ஜெக்ட், ஏட்ங்கிறது வெர்பு. சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி வர்றது என்னதுமா? வெர்பு. சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி வரும். வெர்பு கம்ஸ் அட் ஃபர்ஸ்ட் இன் தி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, சப்ஜெக்ட் இல்லாத சென்டென்ஸ் இருக்காது எக்ஸப்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு. வாட் இஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்? ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வெர்ப்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? வெர்பு வரும். ஓப்பன் த விண்டோ, ஷட் த டோர், பார்டன் மீ, த்ரோ எ பால், இந்த மாதிரியான சென்டென்ஸ்ல எல்லாம் எது ஃபர்ஸ்ட் இருக்கும்? வெர்பு. சி இங்க பாருங்க, ஓப்பன் த விண்டோ. இந்த சென்டென்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? இதுல ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா? வாட்ங்கிற கொஸ்டினுக்கு ஏதாவது ஆன்சர் பண்ணுதா ஃபர்ஸ்ட்? இல்ல. சோ ஓப்பன்ங்கிறது வெர்பு, ஒரு வினைச்சொல். ஓப்பன். சோ ஓப்பன் த விண்டோங்கிறது, இது விண்டோங்கிறது ஆப்ஜெக்ட் ஆயிடும். அது உங்களுக்கு ஆப்ஜெக்ட் நம்ம என்னங்கிறத அடுத்து பார்க்கலாம். வெர்பு. சோ வெர்பு தான் ஃபர்ஸ்ட் வருது. இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வருங்கிறது இல்ல. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல வெர்பு ஃபர்ஸ்ட் வரலாம். இதை நீங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கால் ஹிம், ட்ரை இட், கம் ஹியர், கோ தேர், சிட் தேர், சிட் ஹியர். ஸோ ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ஆப்ஜெக்ட் வந்து வாட்ங்கிறதுக்கும் ஆன்சர் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆப்ஜெக்ட். ஓகே, வெர்பை ஃபாலோ பண்ணி அடுத்து நெக்ஸ்ட் என்னதான் வருது? ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து தேர் ஆர் டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்னதான் இருக்கணும்னு பார்த்தோம்? சப்ஜெக்ட். சப்ஜெக்டை ஃபாலோ பண்றது வெர்பு. அப்படி சப்ஜெக்ட் இல்லாம வெர்ப்லயும் சில சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகலாம். அடுத்து நெக்ஸ்ட் வெர்பை ஃபாலோ பண்றது ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட் ஃபாலோஸ் த வெர்பு. ஆப்ஜெக்ட் வந்து எதுக்கு ஆன்சர் பண்ணும் அப்படின்னா வாட்ங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணும். வாட், ஹூம், யாருடைய, யாருடைய, என்னது அப்படிங்கறது கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணா தட் இஸ் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பாட் எ கார். ஐ பாட் வாட்? ஐ பாட் எ கார். சோ இந்த இடத்துல என்னது? கார்ங்கிறது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட், ரினி ஆனர்ட் த பிரின்சிபல். ஆனர்ட் whom? ரினி ஆனர்ட் whom? whom ஆன்சர் பண்ணுதா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆப்ஜெக்ட்ங்கிறது வாட், whom ஆன்சர் பண்ணுன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இங்க whom ஆன்சர் பண்ணுது யாரை, யாரைங்கிறது இந்த இடத்துல. ஓகே, ஆனர்ட் த பிரின்சிபல். யாரை ஆனர் பண்ண அப்படின்னா த பிரின்சிபல். சோ இட் இஸ் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ பிரசன்டட் ஹிம் எ பென். இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. இப்போ நம்ம ரெண்டு சென்டென்ஸ் பார்த்ததை விட இது கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதா உங்களுக்கு? எஸ், கரெக்ட். இது வந்து ஐ சப்ஜெக்ட். ஓகே, யுவர் கெஸ் இஸ் குட், கரெக்ட். பிரசன்டட் வெர்பு. சப்ஜெக்டை ஃபாலோ பண்றது வெர்பு, வெர்பை ஃபாலோ பண்றது ஆப்ஜெக்ட். ஆனா இங்க ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஹிம் ஒன்னு இருக்கு, எ பென்னு ஒன்னு இருக்கு. இந்த இடத்துல தான் நீங்க இந்த கொஸ்டின் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம்ல. டு whom, டு whomங்கற ஒரு கொஸ்டின் பார்த்தோமா. சோ இந்த இடத்துல நீங்க டு whom, I presented him a pen. I presented what? I presented a pen. To whom? To whom? யாருக்கு, யாருக்கு நான் பென் கொடுத்தேன்? him, அவனுக்கு. அப்படிங்கும்போது this is I, indirect object. ஓகே, வாட்க்கு ஆன்சர் பண்றது அது டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான். what I presented, what did I present அப்படின்னா பென். to whom? him. so இது வந்து indirect object. I presented him a pen. SV subject, verb, ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கு. IO, DO, indirect object, direct object இருக்கு. My next example, my HOD granted me leave. My HOD granted me leave. My HOD subject. Next who, அது வந்து whoங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணுது சப்ஜெக்ட். சப்ஜெக்டை ஃபாலோ பண்றது வெர்பு. there is no doubt at all. next me and leave, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. இல்ல what was granted by my HOD, what was granted, what my HOD granted அப்படின்னா DO, இதான் DO. to whom, யாருக்கு அப்படிங்கும்போது to me. okay, this is IO.
இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த கொஸ்டின் நீங்க அதுல பண்ணி பார்த்துட்டீங்கன்னா யூ கேன் கெட் கிளியர் ஐடியா. நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் வந்து ஆப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி வரும். இட் ஃபாலோஸ் பி வெர்ப். ஆப்ஜெக்டுக்கு அடுத்து தான் எப்பவுமே காம்ப்ளிமெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து எந்த மாதிரியான வெர்பை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னா, இது நீங்க கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். பி வெர்பை ஃபாலோ பண்ணி வரும். பி வெர்புங்கிறது என்னது? ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர், அதெல்லாமே பி வெர்பு தான். அதை ஃபாலோ பண்ணி வரும். அது தவிர அது போக இந்த வெர்பெல்லாம் ஃபாலோ பண்ணி வர்றது காம்ப்ளிமெண்ட். ஓகேயா? நம்ம இப்ப பார்த்தோம் சென்னை இஸ் த ஹாட்டஸ்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். சென்னை சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது வெர்பு. இந்த இஸ்ங்கிறது என்னது? பி வெர்பு. அப்ப இந்த பி வெர்பை ஃபாலோ பண்ணி வர்றது காம்ப்ளிமெண்ட். ஹாட்டஸ்ட் சிட்டிங்கிறது காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா இந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. இந்த சென்டென்ஸ் வந்து முழுமையா அதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது, அர்த்தம் இருக்காது, மீனிங் இருக்காது. இது வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் இருந்தாதான் அந்த சென்டென்ஸ்ல மீனிங் இருக்கும், அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு நிறைவடையும். இப்ப பாருங்க, இதை மறைச்சுக்கோங்க. உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு டவுட் வந்ததுன்னா இதை நீங்க மறைச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இது முழுமையா அடைஞ்சிருச்சு அந்த சென்டென்ஸ்? இல்ல, சென்னை இஸ் தான் இருக்கு. சென்னை இஸ் த வாட்? நோ, there is no complete meaning. ஸோ காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டோம்னா அதுல கம்ப்ளீட் மீனிங் இருக்காது, அதுதான் காம்ப்ளிமெண்ட். ஆனா நம்ம ஆப்ஜெக்ட் பார்த்தோம், ஆப்ஜெக்ட் இல்லாம மீனிங் இருக்கும். ஐ பாட் எ கார், ஐ பாட், அதுல மீனிங் இருக்கு. நான் வாங்கினேன், ஏதோ ஒண்ணு வாங்கினேன், ஐ பாட், அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா இதுல வந்து காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. இப்படிதான் நீங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தா இந்த மெத்தட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேயா? நெக்ஸ்ட் another எக்ஸாம்பிள். இதுவும் பி வெர்பு தான். they are players. ஆர்ங்கிறது பி வெர்பு நான் சொன்னேன். am, is, was, are, வேர்லாம். நெக்ஸ்ட் was, she was angry. பி வெர்பை ஃபாலோ பண்றதுனால this is complement. angryங்கிறது என்னது? காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் அந்த பி வெர்பு மட்டும் இல்ல, சில வெர்பெல்லாம் நீங்க மெமரியில வச்சுக்கணும். இந்த வெர்பை ஃபாலோ பண்றதும் காம்ப்ளிமெண்ட் தான் சொன்னேன் இல்லையா? the class became noisy. அந்த அதுல ஒரு வெர்பு தான் became, named, selected, elected, grow, seem, find, look, இந்த மாதிரி நிறைய வெர்ப்ஸ் இருக்கு. became இதெல்லாம் இருக்கு. ஸோ இதை நீங்க மெமரி பண்ணிக்கோங்க, கட்டாயம் இதை நீங்க மெமரி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வர்றதும் காம்ப்ளிமெண்ட் தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹனி டேஸ்ட். நான் சொன்னேன்ல நிறைய இது சீம், லுக், இதெல்லாம் வந்து நீங்க மெமரி பண்ணிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதுல ஒண்ணுதான் இந்த became, taste, seem, இந்த மாதிரி லுக், இதெல்லாம். for honey taste sweet, honey taste sweet. இப்ப இந்த இடத்துல ஸ்வீட் இல்லைல்ல, மீனிங் எப்படி இருக்கும்? இன்கம்ப்ளீட்டா இருக்கும், மீனிங் இருக்காது. அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகே, honey taste sweet, இதுல ஸ்வீட் என்னது? காம்ப்ளிமெண்ட். he seems dull, அவன் பாக்குறதுக்கு ரொம்ப டல்லா இருந்தான். he seems மட்டும் இருந்தா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது, இன்கம்ப்ளீட்டா இருக்கும். this is dullங்கிறது என்னது? காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட், மாலா லுக்ஸ் டயர்டு. மாலா எப்படி இருந்தா? லுக்ஸ், பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருந்தா. சோ திஸ் இஸ் காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இருக்கு. சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்ங்கிறது இந்த சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன், she was angry. she, அவ எப்படி இருந்தா? ஆங்கிரியா இருந்தா. the class எப்படி இருந்தது? நாய்ஸியா இருந்தது. ஹனி எப்படி இருந்தது? ஸ்வீட்டா இருந்தது. he, அவ எப்படி இருந்தா? டல்லா இருந்தா. மாலா டயர்டு. ஸோ இந்த சப்ஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டையும் சில காம்ப்ளிமெண்ட் டிஸ்கிரைப் பண்ணும், அது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். they named the boy கண்ணா. எக்ஸாம்பிள், they named the boy கண்ணா. இந்த தேங்கிறது சப்ஜெக்ட். who named the boy? they, அவங்க நேம், பேர் வச்சாங்க. so this is subject, named verb, the boy ஆப்ஜெக்ட். ஓகே, எப்பவுமே நேம்டுங்கிற ஃபாலோ பண்றது காம்ப்ளிமெண்ட் தான். ஆனா இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு.
they named the boy. இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லாம பாருங்க அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கும், மீனிங் கம்ப்ளீட் ஆயிரும். they named the boy, அந்த பையனுக்கு அவங்க பேர் வச்சாங்க, கம்ப்ளீட் ஆயிருதா? so this is ஆப்ஜெக்ட். இந்த கண்ணாங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஏன்னா இந்த இடத்துல நேம்டுங்கிற வெர்பு இருக்கிறனால லாஸ்ட் இந்த கண்ணா என்னதுமா கண்ணாங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் பாய்ங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இந்த மாதிரியும் சென்டென்ஸ் வரலாம், இதுவும் உங்களுக்கு ஆப்ஷன்ல வரும், நீங்க அதையும் கவனமா பார்த்து சூஸ் பண்ணணும். இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தல சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம், ஹனி ஸ்வீட் அந்த மாதிரி சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்றது, இது ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். we called Einstein a genius. we subject, called verb, Einstein இந்த இடத்துல என்னது ஐன்ஸ்டீன் என்னது ஐன்ஸ்டீன் இருந்தாதான் மீனிங் இருக்கு, ஐன்ஸ்டீன் இருந்தா மீனிங் இருக்கு. இந்த ஜீனியஸ் இல்லைனாலும் இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட், இது வந்து காம்ப்ளிமெண்ட், ஜீனியஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ஐன்ஸ்டீன்ங்கிற ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப். எக்ஸாம்பிள், மை மதர் கீப்ஸ் ஹர் கிச்சன் கிளீன். மை மதர் சப்ஜெக்ட், who keeps her kitchen clean? my mother. who ஆன்சர் பண்ணுது, this is subject, keeps verb, her kitchen. எதை அவங்க கிளீனா வச்சிருக்காங்கன்னா her kitchen, that is object, and clean is complement. keeps follow பண்றனால this is complement, object complement. இது ஆப்ஜெக்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுது, her kitchen clean. ஐன்ஸ்டீன் ஜீனியஸ், இதெல்லாம் ஆப்ஜெக்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுது. நெக்ஸ்ட், ஐ ஃபவுண்ட் ஹிம் கிரையிங், இது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுக்குரிய எக்ஸாம்பிள் தான். ஹிம்ங்கிறது இந்த இடத்துல என்னது ஆப்ஜெக்ட், சப்ஜெக்டை ஃபாலோ பண்றது வெர்பு, வெர்புக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் இருக்கு, வெர்பை ஃபாலோ பண்றது ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல. இந்த ஃபவுண்டுங்கிற நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபைண்டுங்கிற ஒரு வெர்பு இருந்தா அது வந்து காம்ப்ளிமெண்ட்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அங்க வந்து ஃபவுண்டுங்கிறது அதோட பாஸ்ட் டென்ஸ், கிரையிங்கிறது காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட், தே நேம்டு த பப்பி டைகர். இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், தே நேம்டு த பாய் கண்ணா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தே நேம்டு, தேங்கிறது என்னது இதுல சப்ஜெக்ட். எப்பவுமே ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது சப்ஜெக்ட் தான், இம்பரேட்டிவ் தவிர. நெக்ஸ்ட் வெர்பு வந்து நேம்டு, பப்பி ஆப்ஜெக்ட். ஹியர் உங்க நேம்டுங்கிற வெர்பு இருக்கிறனால இது வந்து என்னது டைகர். இந்த டைகர் எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா இந்த பப்பி டாக், குட்டி டாக் எக்ஸ்பிளைன் பண்றதுனால இட் இஸ் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் அட்ஜென்ட். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம், வெர்பு பார்த்துருக்கோம், காம்ப்ளிமெண்ட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அட்ஜென்ட். அட்ஜென்ட் வந்து இது மட்டும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வரலாம் ஒரு சென்டென்ஸ்ல, லாஸ்ட் வரலாம், அல்லது இன் பிட்வீன்ல வரலாம். ஓகே, அட்ஜென்ட்ங்கிறது என்னதுன்னா வேர், வென், ஒய், ஹவு, இந்த நாலுக்கும் ஆன்சர் பண்ணா தட் இஸ் அட்ஜென்ட். பாருங்க, இட் அட்ஜென்ட் எதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுது, ஹவு, வென், ஒய், வேர், இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணா திஸ் இஸ் அட்ஜென்ட். இந்த அட்ஜென்ட் வந்து எங்கெல்லாம் வரலாம், ஃபர்ஸ்ட் வரலாம், லாஸ்ட் வரலாம், இந்த சென்டென்ஸ்ல அல்லது இன் பிட்வீனாவும் வரலாம், எங்கனாலும் வரும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல வந்து அட்வெர்பா இருக்கும், எல்ஒயா இருக்கும், அல்லது ப்ரிபோசிஷனோட சேர்ந்து வரும். இந்த அட்ஜென்ட் நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் நம்ம வாட்டுங்கிற கொஸ்டின்ல பாத்துக்கலாம். அந்த காம்ப்ளிமெண்ட்ங்கிறது சில குறிப்பிட்ட சில வெர்புக்கு அப்புறம் வர்றதுதான் காம்ப்ளிமெண்ட்னு பார்த்துருக்கோம். அட்ஜென்ட் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து ப்ரிபோசிஷனோட சேர்ந்து வரும், அப்படி இல்லைன்னா எல்ஒயில வரும், எல்ஒயில வரும். இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணும், ஹவு, வேர், வென், ஒய், இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்றது. ஓகேயா? இப்போ அர்ஜென்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எவ்ரி டே மார்னிங் ஐ டூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி. மார்னிங் ஐ டூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி. எவ்ரி டே மார்னிங் இது வந்து அர்ஜென்ட். இது என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது, வென். வென்க்கு ஆன்சர் பண்றதுனால இது வந்து என்னது, வென் ஐ டூ எக்ஸசைஸ் எவ்ரி டே மார்னிங். வென்க்கு ஆன்சர் பண்றதுனால இட் இஸ் அர்ஜென்ட். இந்த சென்டென்ஸ்ல அர்ஜென்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா? நம்ம யூஸ்வலா என்ன பார்த்தோம், ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும்னு பார்த்தோமா? ஆனா இந்த அர்ஜென்ட் வந்து எங்கனாலும் வரலாம். இந்த வென்க்கு ஆன்சர் பண்ணுது. ஆனா சப்ஜெக்ட் வென்னுக்கு ஆன்சர் பண்ணுமா? பண்ணாது. வேர்க்கு ஆன்சர் பண்ணுமா? சப்ஜெக்ட்ங்கிறது பண்ணாது. ஹவுக்கு ஆன்சர் பண்ணாது, சப்ஜெக்ட்.
சோ இந்த இடத்துல இது வந்து என்னது அட்ஜென்ட். ஓகேயா? அடுத்து சப்ஜெக்ட் வந்து என்னது இதுல ஐ. சப்ஜெக்ட ஃபாலோ பண்றது வெர்ப். அப்ப எக்ஸசைஸ் வாட் ஐ டு, நான் என்ன பண்ணேன், வாட் ஐ டு எக்ஸசைஸ் ரெகுலர்லி. ஐ ஓல முடிஞ்சிருக்கா அட்வெர்ப். சோ திஸ் இஸ் அட்ஜென்ட். இதை ஏன்னு டினோட் பண்றோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், we rarely go to. இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. rarely ly-ல இருக்கா, இது வந்து அட்ஜென்ட். go to the beach during the weekend. during weekendங்கிறது ஒன்னு. when இது where கான்செப்ட் பண்ணுது. where do you go, where do you go, we rarely go to beach. where கான்செப்ட் பண்றனால இது வந்து ஒரு அட்ஜென்ட் தான். during weekend அட்ஜென்ட் தான், rarely அட்ஜென்ட் தான். அப்போ ஒரு சென்டென்ஸ்ல 2 or more அட்ஜென்ட் வரலாம். ஓகே, அது எங்கனாலும் வரலாம். இதுதான் அட்ஜென்ட்டுக்குரிய நம்ம ரூல்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, சப்ஜெக்ட்னா என்னது, வெர்ப்னா என்னது, காம்ப்ளிமெண்ட்னா என்னது, ஆப்ஜெக்ட்னா என்னது, அட்ஜென்ட். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜென்ட். அந்த 5 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியுது அண்டர், ஐ, சிட், எ, ட்ரீ, அந்த சென்டென்ஸ் எப்படி வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும். அப்ப ஐ, சப்ஜெக்ட ஃபாலோ பண்ணி வெர்ப் இருக்கணும். சிட், வேர் ஐ சிட், அண்டர் எ ட்ரீ. சோ இப்படித்தான் வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கணும். ஓகே, இது புரியுதா? நெக்ஸ்ட் இது வந்து நம்ம இன்னைக்கு ஓகே. நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய எக்ஸசைசஸ் பார்க்க போறோம். ஓகே, உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் நெக்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த பார்ட் இதோட முடிஞ்சது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.